Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening. Okay, நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் வரைக்கும் இருங்க. மெயினா அதே போல அவங்களோட என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்டு ஜியோகிராஃபி பாடத்துல உங்களுக்கு விளங்காத யூனிட்ஸ் என்ன அதை எப்படி கிளியர் பண்ற எல்லாமே லாஸ்ட் வரை சொல்லி தருவேன். அதால ஜாயின் பண்ணவங்க லீவ் ஆகாம ஓகே கொஞ்சம் எல்லாரும் மைக்கு வந்து மியூட் பண்ணிக்கோங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே லாஸ்ட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் போன முறை கொடுத்த எக்ஸ்பெக்டட் யூனிட்ஸ் அதுல எந்தெந்த எத்தனை யூனிட்ஸ் வந்து கொடுத்ததுல அதே கேள்விகள் வந்த நான் போன முறை என்ன ஃபைனல் செமினார் பேப்பர் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன். அதால கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் இருங்க. ஓகே பண்ண வகையில இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஜியோகிராஃபி பாடம் ஏ லெவலுக்குள்ள பாடம் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லா உங்களோட எக்ஸாமுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஈக்கிறது வந்து இன்னும் சரியா பார்த்தால் ஒரு மாசம் அதுக்குள்ள நீங்க இந்த 7ஆம் மாசத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணி பயன்படுத்தி ஜியோகிராஃபியை ஃபுல்லா படிச்சு முடிச்சு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு 8ஆம் மாசம் லாஸ்ட் டைம் லீக்கிற அந்த எக்ஸாமை வந்து கிளியரா அளவு பேருக்கும் ஃபேஸ் பண்ண இயலும். இப்ப நீங்க இப்பதான் இந்த ஜியோகிராஃபி பாடத்தை படிச்சு வைக்கணும். ஏண்டா பொதுவாக எல்லா பாடங்களையும் வச்சு பார்த்தால் ஜியோகிராஃபி பாடம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல மாதிரி தான் நீக்கும். இப்ப நாங்க வந்து அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னால் இப்ப இந்த 7ஆம் மாசத்தை தான் நாங்க சரியா யூஸ் பண்ணி ஜியோகிராஃபி பாடம் படிக்கணும். இப்ப அதாலதான் நான் இந்த டைமாவே உங்களுக்கு இப்படி ஒரு செமினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணினேன். இப்ப இவ்விடத்துல வந்து செல்ல மாதிரி நீங்க சரியா வந்து படிச்சீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு வரையிலும் இவ்விடத்துல வந்து பார்த்தேன்னு சொன்னால் பொதுவாக வந்து தமிழ்ல ஒரு ஏ ரிசல்ட்ல வந்து ஈக்கிறவங்க இருப்பீங்க. அதே போல தமிழ்ல பி ரிசல்ட் வந்து ஜியோகிராஃபில பி ரிசல்ட் வந்து இருப்பீங்க. அதே மாதிரி சி ரிசல்ட் அடுத்தது எஸ் அதே மாதிரி டபிள்யூ லெவல். இப்ப இவ்விடத்துல வந்து பொதுவா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பெறுபேர் வந்து பொதுவாக நீங்க ஸ்கூல் எக்ஸாம்கள் எல்லாம் எழுதினாலும் அதுல வந்து ஏ ரிசல்ட் வரவங்க இத்தனை பேர் இருக்குது இவ்விடத்துல. எஸ் ஓகே ஒரு 11 பேருக்கிட்ட வந்து இருக்கிறீங்க. சரி இப்ப இவத்துல 100 பேரு தான் இன்னைக்கு ஜாயின் பண்ணல. நான் அதை ஆல்ரெடி குரூப்லயும் அறிவிச்சிருந்தேன். 100 பேரு தான் ஜாயின் ஆவேலும் என்ற விஷயம். அதே போலதான் எந்த ஃபைனல் செம் இந்த 30 டேஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் 7 பேரு தான் சரியா 100 பேரு தான் உங்களுக்கு ஜாயின் ஆவேலும். 100 பேருக்கு தான் ஜாயின் ஆவேலும். அதுக்கு மேல் இந்த லிங்க் இதுல ஜாயின் பண்ணல. அதே போல நான் 100 பேரு ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ரீசன் ஒன்று மீக்குது. இப்ப எனக்கும் நிறைய பேரை வந்து சேர்த்தேலும் ஆனாலும் நான் அவரத்துல எடுக்கிறல காரணம் வந்து நான் ஃபுல் கம்ப்ளீட்டா ஒருத்தர் எடுத்தா அவங்கள கைட் பண்றேன். இப்போ உதாரணமா சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து டபிள்யூ லெவல் ஈக்கிற ஒருத்தர்ன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அவங்கள எப்படி சரி ஒரு சிக்கு எடுத்து அதுக்கு பின்னால சி ரிசல்ட்லேருந்து அவங்கள ஏக்கு போற மாதிரி அவங்கள மட்டும் தனியா எடுத்து கவனம் செலுத்தி அவங்களுக்குள்ளதை வந்து செஞ்சு கொடுப்பேன். இப்ப அதால வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிற டைம்ல அந்த வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதுலயும் 100 பேரை வந்து மேக்சிமம் எடுக்கிற அப்ப அந்த 100 பேரும் வந்து நல்ல ஏ லெவல் ஈக்கிறவங்கள பொதுவாக ஒரு 75 80 அப்படியான ரிசல்ட்ல ஈக்கிற ஒருத்தர்ன்னு சொன்னால் அவங்கள வந்து இப்படி அவங்க 90 மேல அப் பண்ணணுமே. அப்ப அதுக்கு வந்து என்ன செய்யணும்ன்றது நான் இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றேன்னா
ஓகே, ஸ்டார்ட் பண்ணி போவோம். இப்ப இவ்விடத்துல வந்து அடுத்ததா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒரு பி லெவல் ஈக்கக்கூடியவங்க. பி லெவல். இந்த பி லெவல் ஈக்கிறவங்க முக்கியம். அவங்கள ஏ ரிசல்ட் நோக்கி லேசா போயிலும். நான் செல்லு இதுகளை நீங்க சரியா படிச்சீங்கன்னு சொன்னால். ஓகே, பிக்கு நான் நினைக்கிற மாதிரி ஏ இடம் கூடயா இருப்பீங்க பி லெவல்ல. எஸ். இவங்க வந்து எப்படியானவங்கன்னு சொன்னால் இந்த பி ரிசல்ட்ல உள்ளவங்க வந்து பொதுவாக அவங்க எம்சிக்யூல குறைய வாரவங்களா இருக்கும். அப்படிதானே ஒருத்தர் செல்லும்பவம் எம்சிக்யூல குறைய வாரவங்களா இருக்கும். மற்றது கட்டுரை பகுதி எல்லாம் அவங்களோட வரும், நல்ல மார்க்ஸ் வரும். எஸ்ஏ பாட்டெல்லாம் பகுதி 2 எல்லாம் நல்லா எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு எம்சிக்யூல குறைச்சலா இருக்கும். அப்படியானவங்க தான் இந்த பி ரிசல்ட்ல இருக்கிறவங்க. எஸ். எஸ். ஓ, அப்படியானவங்க தான் இந்த பி ரிசல்ட்ல இருக்கக்கூடியவங்க. எஸ். எம்சிக்யூ அவங்கள வந்து குறைய வருது, எவ்வளோ இதாக்கினா எம்சி குறைய வருது. இப்ப நான் அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லேன், எம்சிக்யூக்கு வந்து கூட்டுற மாதிரி ஒன்று சொல்லி தருவேன். கட்டாயம் எனக்கு மறந்தாலும் லாஸ்ட் டைம்ல சரி கேட்டுக்கோங்க. எம்சிக்யூக்கு வந்து என்ன செய்யணும்ன்றது நான் இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு சொல்லி தந்தேன். எம்சிக்யூக்கு வந்து எப்படி நாங்க ரெடி பண்ணி கொஞ்சம் கூட்டுன்ற விஷயம். ஓகே, அடுத்ததா வந்து எனக்கு முக்கியமா தேவை இந்த சி லெவல் இருக்கிறவங்க தான். இப்ப இவங்கெல்லாம் ஹேண்ட் கீழே போட்டு சி லெவல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லும் பாப்போம். சி லெவல்ல இருக்கிறவங்க இப்படியானவங்க தான் முக்கியம். சி லெவல்ல இருக்கிறவங்களை வந்து லேசா எடுக்கலும். சி லெவல்ல இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி இது பி ரிசல்ட்டை விட கூட இருப்பீங்க. சி லெவல்ல இருக்கிறவங்க கூடயா இருப்பீங்க. எஸ். சி லெவல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கூடயா இருப்பீங்க. கிட்டத்தட்ட வீட்டுல சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணா 20 பேருகிட்ட இருக்குது. ஓகே, சரி. நீங்க வந்து உங்களோட மாஸ்க் குறைவேண்டத்தை வந்து கவலைப்படவும் தேயில்லாம், நீங்க வெக்கப்படவும் தேயில்லாம். இவ்விடத்துல செல்லும் பாப்போம். நீங்க ஒரு எஸ் லெவல்ல ஈக்கின்னு சொல்றவங்க, SW லெவல் ரெண்டும் சேர்த்து கேட்கிறேன். SW லெவல்ல ஈக்கிறவங்க செல்லும் பாப்போம். அடுத்தவங்க எல்லாம் ஹேண்ட் கீழே போட்டு இவ்விடத்துல இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். எஸ் லெவல்லையும் டபிள்யூ லெவல்லையும் ஈக்கிறவங்க மட்டும். எஸ் லெவல்லையும் டபிள்யூ லெவல்லையும் ஈக்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இவங்களை வந்து பொதுவாக இது பொதுவா ஒரு பாய்ஸ் கூட ஈக்கலும் ஒரு டபிள்யூ லெவல் ஈக்கிறவங்க, WS லெவல். எஸ். நீங்க இந்த நீங்க அதை உங்களுக்கு இதா யோசிக்க வேணாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து நான் சொல்லி தருவேன். லேசா இந்த ஒரு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஈக்குது. அப்ப அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சி சி எடுக்கிற மாதிரி. இப்ப நான் செல்லுற மாதிரியே சரியா படிச்சீங்கன்னா சி இல்ல உங்களுக்கு பி ரிசல்ட் எடுக்கலும். எஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கிட்ட இங்க நினைக்கிறீங்க. ஓகே, நீங்கள் யோசிக்க தேவையில்லை யாரும். நான் அதுக்கு என்ன செய்யற விஷயம் வந்து சொல்லி தருவேன். ஓகே, சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க இதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, எஸ் லெவல் ஈக்கன்னு சொல்லி யோசிக்க வேணாம். லேசா உங்களுக்கு உங்களை நீங்க நல்லா வந்து முயற்சி செஞ்சீங்கண்டா செல்லு மாதிரி படிச்சு நீங்க லேசா குயிக்கா அந்த 1.5 மாசத்துக்குள்ளேயும் உங்களுக்கு பி ரிசல்ட்டை நோக்கி வரையிலும் இந்த எஸ் அல்லது டபிள்யூ லெவல்ல ஈக்கிற ஒருத்தரன்னு சொன்னா நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா ஏ ரிசல்ட்டை நோக்கி வரையிலும் ஈஸியா வரையிலும் தான். ஓகே, இப்ப இதுக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் ஒன்று இப்ப நான் ஃபெஸ்ட் சொல்யூஷன் சொல்லுங்க. ஏனென்றால் இப்ப இவ்விடத்துல அந்த ஏவும் அல்ல வி இப்ப நல்லா ஏக்கு வந்து A+ எடுத்தாதான் ஏ என்று சொல்லி எங்களுக்கு ஷுவர் பண்ணலுமே. 85க்கு மேல எடுத்தா தான் உங்களுக்கு வந்து எனக்கு ஏ வரும் என்று சொல்லி கான்பிடென்டா ஈக்கலும். ஆனா இப்ப இவ்விடத்துல அப்படி இல்லாம 75 போர்டர்ல வாரவங்க 75, 76, 77, சம்டைம் 74 அப்படி போர்டர்ல வாரவங்க வந்து நீங்க உங்களுக்கு ஏன்னு சொல்லி உங்களுக்கு பாக்கலாம். நீங்க ஈக்கிறது வந்து பி லெவல்ல தான் ஈக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த பி லெவல்ல இருந்து நீங்க ஏ லெவலுக்கு கூட்டு என்றால் உங்களோட
நீங்க செய்யற பேப்பர்ஸ்களை நீங்க எடுத்து பார்க்கணும். அதுல என்ன வந்து உங்களுக்கு வந்து எவ்வளத்துல வந்து நீங்க ரோங் விடுறீங்கன்னு சொல்லி. அப்படி பார்த்தண்டா நிறைய பேருக்கும் வந்து நடக்கிறது வந்து இந்த எம்சிக்யூ பார்ட்ல வந்து குறைஞ்சி வர்றது. இப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும் என்றால், இப்ப எம்சிக்யூல வந்து மெயின் பண்ணி படிக்கக்கூடிய சில யூனிட் இருக்குது. எம்சிக்யூல மெயின் பண்ணி பாடமாக்கூடிய சில யூனிட்ஸ் இருக்குது. இப்ப நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்பு வந்து என் குரூப்ல போட்டேன். அப்ப அது எல்லாருக்கும் கிடைச்சதா? என் தமிழ் அண்ட் ஜியோகிராஃபி நான் ஃப்ரீ குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கேன். அப்போ அதில் நான் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ அதில் நான் ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்புன்னு போட்டேன் 40 பேஜ்டு. அப்போ அதில் வந்து போட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேஜிலேயே எம்சிக்யூக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதிகள்னு சொல்லி உண்டு. அதில் வந்து உங்களுக்கு போட்டேன் நான். அப்போ இப்போ இவ்விடத்துல வந்து அதில் இல்லாதவங்களையும் மீப்பீங்க, அந்த குரூப்ல இல்லாதவங்களையும் மீப்பீங்க. அவங்க வந்து கட்டாயம் குரூப்ல எட் ஆயிக்கோங்க. நான் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போட்டேன்னா நான் உங்களை குரூப்ல எட் பண்ணுறேன். ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல எட் பண்ணி விடுவேன். அதே மாதிரி என் ப்ரைவேட் கிளாஸ் இப்போ புதுசாக ஜாயின் ஆனவங்களுக்கும் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்பு கட்டாயமாக தான் எல்லாரும் எடுத்து பிரிண்ட் பண்ணி அதை செய்யுங்க. அதில் வந்து மெயின் பண்ணி பார்க்க வேண்டிய எம்சிக்யூ பகுதிகள் இருக்குது. அதோட வேறையா எக்ஸ்ட்ராவா இன்னும் டிக்கிறேன் எம்சிக்யூ புக் கொண்டு நான் கைட் வச்சு தொகுத்தெடுத்தது. அதாவது கைடுக்கு வெளியும் கைடும் சேர்த்து பெஸ்ட்டாக அதை தொகுத்தெடுத்திக்கிறேன். அதாவது மானிட புவியியல், பௌதீக புவியியல், செய்முறை புவியியல் 3 யூனிட்டும் இன்க்ளூட் பண்ணி ஒரு எம்சிக்யூ தொகுப்பு வந்து செஞ்சுக்கிறேன். அது வந்து ஃபுல்லாக 85 பேஜஸ் இருக்குது. அதில் 1 பேஜிலேயே ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஈக்கும். அப்போ ஃபுல்லாக பார்க்க சொல்ல நிறைய கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது. ஃபுல்லாகவே அது வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் அந்த பிடிஎஃப்ல வந்து இருக்குது. ஃபுல்லாகவே கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அது வந்து எப்படின்னு சொன்னால் 300 நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த 85 பேஜ்ட எம்சிக்யூ தொகுப்பு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே தொகுத்து இதாக்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு எம்சிக்யூவில் கூட்டி கொள்ளையிலும். இப்போ அது ஒரு வழி. அடுத்ததா கட்டாயம் இந்த ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்பை வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு தரம் ரிட்டர்ன் குரூப்லேயும் போடுவேன். இப்போ அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். அடுத்தது இப்போ நான் சொன்னது இது எக்ஸ்ட்ரா இன்னொரு எம்சிக்யூ தொகுப்பு. இது வந்து ஃபுல்லாக கைட் வச்சு தொகுத்தது. உங்களுக்கு அதை லேசாக எடுத்து ஃபுல்லாக பாடமாக்கி நான் விலங்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. ஃபுல்லாக எல்லாமே கொஷின் வித் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக எல்லாம் 3 யூனிட்டும் இன்க்ளூட் பண்ணி தான் அது இருக்குது. அது 85 பேஜஸ். அதுக்கு நீங்கள் வந்து 300 பீஸ் கட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளும். நீங்கள் கொஞ்சம் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாரும் மெசேஜ் போட்டு வைங்க அந்த பிடிஎஃப் இது தேவைப்படுறவங்க. அடுத்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த எம்சிக்யூ பிடிஎஃப் 85 பேஜ் அது வாங்குறவங்களா இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அதை சரியாக சொல்லி கேட்டு எடுங்க. அடுத்ததா ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்பும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன். அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் லேசாக அந்த குரூப்லேயே போட்டால் எல்லாருக்கும் அதை பார்த்துக்கொள்ளேன். நான் அது குரூப்பில் நிறைய டைம் போட்டேன். இப்போ நியூவா ஆக்கள் ஜாயின் பண்ணுறதால அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கேலும். ஓகே, அப்போ அது ஒரு வழி எம்சிக்யூ கூட்டுறதுக்கு. மற்றது வந்து எம்சிக்யூ கூட என்ன செய்யணும் என்றால், இப்போ இதில் வந்து சனத்தொகை என்ற யூனிட் இருக்குதானே, சனத்தொகை என்ற யூனிட் கட்டாயம் நீங்கள் எம்சிக்யூக்கு படிக்கணும். இப்போ நீங்கள் சனத்தொகை என்ற பகுதியை வந்து படிச்சுட்டு என்ன செய்யணும் என்றால், சனத்தொகை என்ற யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்களோட பாஸ் பேப்பர் இருக்குதானே, பாஸ் பேப்பரில் 2011 2025 வரைக்கும் உள்ள பேப்பரில் சனத்தொகை பகுதியில் வந்த கேள்வியை மட்டும் நீங்கள் செய்யணும். சனத்தொகை பகுதியில் வந்த கேள்வியை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யணும். செஞ்சுட்டு அதிலே பின்னல ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கரெக்ஷன் பாருங்க உங்களுக்கு எத்தனை வருதுன்னு சொல்லி. அதே போல அதுக்கு வந்து நீங்க என்கிட்ட வாங்குற எம்சிக்கு தொகுப்பு தானே, இப்ப என்கிட்ட வாங்குற 300 ரூபா கெட்டி வாங்குற எம்சிக்கு தொகுப்பு நீங்க அதை செஞ்சுட்டு நீங்க பாஸ் பேப்பரே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லெவல்ல மார்க்ஸ் வந்து கூட்டி எடுக்கலும். நீங்க மெயினா எம்சிக்கு கூட்டுறண்டா முக்கியம் எம்சிக்கு ப்ராக்டிஸ். எம்சிக்யூ நீங்களா தொகுத்தெடுக்கிறதுண்டு, அடுத்தது ப்ராக்டிஸ் ஆகுறதுண்டு. இது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு எம்சிக்யூ கூட்டலாம். பேப்பர் செஞ்சு பார்க்கணும், அதே மாதிரி நீங்களா தொகுத்தெடுக்கணும். இப்ப தொகுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை தானே. அப்படி டைம் இல்லாதவங்களுக்கு தான் நான் ஒரு எம்சிக்கு தொகுத்து வச்சிக்கேன். அப்ப அதை எடுத்துக்கொள்ளும். அதை எடுத்தேன்னு சொன்னா நீங்க சனத்தொகை பகுதியில் உள்ள நான் தந்திக்கிற அந்த
பகுதியில் உள்ள கேள்வி விடை இருக்கும். நீங்க அதை படிச்சுட்டு இந்த உங்களோட கைட இல்லாது நோட்ஸ் புக் நீங்க கையில உங்களோட அதை படிச்சுட்டு பாஸ் பேப்பர் எடுத்து செஞ்சுட்டு நீங்க கரெக்ஷன் பாக்கு. அப்ப சனத்தொகை பகுதி ஃபுல் கிளியர். அதில் உள்ள ஒரு கேள்வி உங்களால எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததா வந்து முக்கியமா உள்ள ஒரு யூனிட் தான் உயிர் பெருந்திணிவு. உயிர் பெருந்திணிவு என்ற சாப்டரோட வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுல என் எம்சிக்கு தொகுப்புல இருக்கிற கேள்விகளை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததா பாஸ் பேப்பர்ல உள்ள உயிர் பெருந்திணிவுல இருக்கிற கேள்வியை மட்டும் செய்தேன். இப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்தன்னு சொல்லி கொண்டு போய்த்து ஃபுல்லா எல்லா யூனிட்டையும் போய்த்து அப்படி செய்தல்ல. நீங்க ஏதோ ஒரு யூனிட்டை படிச்சா அந்த யூனிட்ல இருக்கிற கேள்வியை மட்டும் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரைட் போட்டுரு. அப்படித்தான் நீங்க ஒவ்வொரு பகுதியா நீங்க படிச்சீங்கடா எம்சிக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வரையலும். அப்படி செஞ்சு இதுக்கு அப்படி படிச்சு நல்ல ஒரு லெவலுக்கு எம்சிக்கு பாட்டுல வந்தவங்க நிறைய பேர் இருக்குது. அதனாலதான் சொல்லியே இது வந்து நீங்க எம்சிக்கு கூட்டுறதுக்குள்ள ஒரு வழி. அடுத்ததா இந்த நல்லா கூட லெவல் இப்ப 74 அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று பிளவாறது வந்து என்ன விஷயம்னு சொன்னா இந்த மெப் மார்க்கிங். இந்த மெப் மார்க்கிங் அந்த 10 மார்க்ஸுக்கு வருமே மெப் மார்க்கிங் அது. அப்ப அதுல வந்து பொதுவாக எல்லாராலையும் வந்து உலகப்படம் மெப் மார்க்கிங். அப்ப அதால வந்து நிறைய பேருக்கும் வந்து அதுல ஒரு 5 அல்லது 4 அப்படித்தான் எடுக்கலும். அதுக்கு கூட அவங்களால எடுத்துக்கொள்ளேல. காரணம் அதுக்கு சரியா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்க தெரியாதால. அப்ப நான் வந்து பொதுவாக இப்ப என்ன ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க ஓகே பொதுவா ஒவ்வொரு மந்த்தும் அதை செஞ்சுட்டு போறேன். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணுமெண்டா உலகப்படத்துல வந்து நீங்க கூட்டிக் கொள்றதுக்கு என்ன செய்யணுமென்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மலை தொடர்கள் இருக்குதானே உலகத்தில் இருக்கிற மலை தொடர்களோட பேர் எல்லாமே தேடி எடுத்து மலை ஒரு தாள் ஒன்று எடுத்து பிரிண்ட் பண்ணி தாள் ஒன்று தான் நீங்க எடுக்கணும். நீங்க கடையால வாங்கின தாள் எடுக்க வேணாம். உங்களோட பாஸ் பேப்பர் புக்ல வார உலகப்பட தாளை வந்து எடுத்து அதுல தான் நீங்க செய்யணும். அப்படி ஒரு தாள் ஒன்றை எடுத்து அதுல வந்து என்ன செய்யணும்னா தலைப்பு போடணும் மலைத்தொடர்கள். ஓகே போட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மலைத்தொடர்களோட பேரையும் தேடி இருக்கு. ஆண்டிஸ் மலைத்தொடர், ரொக்கி மலைத்தொடர், அப்படி நிறைய மலைத்தொடர்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க குறிச்சு அவங்களுக்கு அப்படி அதை கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா வந்து உள்ளது வந்து மெயின் பண்ணி வர்றது இந்த கோடுகள். அதாவது என்ன இப்படி கிரீன்விஷ் கோடு, கடக கோடு, மகர கோடு, 80 பாகை நெடுங்கோடு, இப்படி இந்த கோடுகளை வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி குறிச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து அப்ப ரெண்டாவது ஓகே. அடுத்தது வந்து எப்படியுமே வரக்கூடியது வந்து என்னன்னு சொன்னால் புல்வெளிகள் சமவெளிகள் வரும். புல்வெளிகள் உலகத்தில் புல்வெளிகள் சமவெளிகளை தேடி மார்க் பண்ணி பாருங்க. அடுத்தது கட்டாயமா வரதான் வந்து உலகத்தில் இருக்கிற பாலைவனங்கள். உலகத்தில் இருக்கிற பாலைவனங்கள் கொஞ்சம் மைக்கெல்லாம் அட்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே உலகத்தில் இருக்கிற பாலைவனங்கள்ல என்னென்ன வருமோ அதெல்லாம் குறிச்சு பாக்குற. அடுத்ததா உள்ளது வந்து பாலைவனங்கள். இதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. உங்களுக்கு சரியா செல்றதை வந்து கேட்டுக்கும் நிக்காம எழுதி என்னென்ன நான் சொன்னேனோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அத மாதிரி நீங்க படிச்சால் உங்களுக்கு கூட எடுத்துக்கொள்ள இயலும். பாலைவனங்கள் ஒன்று குறிச்சு பாருங்க. அடுத்தது வந்து உள்ளது வந்து என்னென்றால் இந்த நீரோட்டம் இருக்குதானே வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம். அப்ப அதுல உலகத்தில் இருக்கிற வெப்ப நீரோட்டம் என்ன குளிர் நீரோட்டங்கள் என்ன என்றதை வந்து மார்க் பண்ணி பாக்குறேன். அடுத்து உலகத்தில் இருக்கிற முனைகளை வந்து மார்க் பண்றேன். உலகத்தில் இருக்கிற முனைகளை மார்க் பண்றேன். அடுத்தது உலகத்தில் இருக்கிற நதிகளை வந்து மார்க் பண்றேன். நதிகள். அடுத்தது வந்து உலகத்தில் இருக்கிற தீபகற்பங்களை மார்க் பண்ணுவேன். அடுத்ததா வந்து என்ன செய்யணும் என்றால் கைத்தொழிலையும் அதே மாதிரி நகராக்கத்திலையும் விவசாயத்திலையும் சூழலியல் நிறுவனங்கள்லையும் எது 3 ஹெடிங் 4 சொன்னேன்னா இப்ப ஒன்று சனத்தொகை, அடுத்தது நகராக்கம், அடுத்தது வந்து விவசாயம், அடுத்தது வந்து சூழலியல் நிறுவனங்கள். ஓகே இந்த 4 ஹெடிங்லையும் வந்து நிறைய இடங்கள் வந்து பொதுவாக இருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னா இரும்புருக்கு கைத்தொழில முன்னணி வகிக்கிற நாடு, மோட்டார் கைத்தொழில வந்து முன்னணி வகிக்கிற நாடு, சனத்தொகை இறப்பு வீதம் அதிகமான நாடு, பிறப்பு வீதம் அதிகமாக கொண்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு. இனி இப்படி எல்லா கேள்விகளும் நீக்குது. இதுல இப்ப நான் சொன்ன இந்த 4 யூனிட்லயும் அந்த 4 யூனிட்டையும் எடுத்து இப்படியான கேள்விகளை நாங்க தொகுத்து மார்க் பண்ணி பார்க்கணும்.
அப்படி செஞ்சால் எங்களுக்கு லாஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த 3 கேள்வி வரும், 3 கொஸ்டின்ஸ் வருமே, அந்த 3 கொஸ்டின்ஸ்ல எப்படியோ உங்களுக்கு 2 எடுத்துக்கொள்ளையிலுமா. இப்ப இவரத்துல எப்படியுமே 5 ஷுவர் பண்ணி இங்களை 2 7 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொள்ளையிலும். எதுக்கு உலகப்படத்துக்கு 10க்கு 7 ஷுவர் பண்ணி எடுக்கல. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மட்ல நீங்க செஞ்சு பாருங்க. எது வேலைங்கல்ல? 4வது சொன்ன யூனிட் நேம் சூழலியல் நிறுவனங்கள். ஓகே மிஸ். அதுல வந்து IUCN அமைப்பு அதெல்லாம் இருக்குதானே, IUCN அமைப்பு அதுகள். ஆனா அந்த இடங்கள்ல வந்து தலைமையகம் அமைந்துள்ள நாடு, IMF தலைமை, அதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அப்படித்தான் நான் படிக்கும். அடுத்தது இப்ப இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அண்மை தகவல்ல வந்து சில விஷயங்கள் வந்து வரும். அந்த விமான விபத்து, அதே மாதிரி இப்படி நடந்தது, சில நோய்கள் வந்தது, அதே மாதிரி இப்ப தித்வா புயலுக்கு வந்து பேர் இந்த இடத்துல அந்த நேம், அது எங்க நாட்டுல எந்த இடம் நகரம். ஸோ இப்படி கேள்விகளை வார திருப்பி சொல்வீங்க விலங்கல்ல. கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறதோ எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. சரி, ஓகே. அப்ப இப்படி நாங்க படிச்சிருந்தேன்னா எங்களுக்கு மெப் மார்க்கிங் கூட்டிக்கொள்ளலாம். அப்ப நான் இப்ப சொன்னதெல்லாமே வந்து ஒரு A லெவல் வந்து எடுக்கிறவங்க, நல்ல A+ லெவலுக்கு போறேன்டா என்ன செய்யணும்ன்றதுதான் இப்ப சொல்லி தந்தது. நீங்கள பின்னால எக்ஸ்பெக்டட் யூனிட் இருக்குது, நான் அதுக்கு முன்னால இங்க ஒரு கைடு ஒன்று பண்ணிட்டு தான் அடுத்தது போறேன். அடுத்ததா வந்து நாங்க பார்ப்போம் யாருக்குன்னு சொன்னால் இந்த பி லெவல்ல இருக்கிறவங்க வந்து எதை வந்து பெஸ்டா ஃபேஸ் பண்ணினா உங்களுக்கு எடுக்கலும். இப்ப நான் சும்மா கேட்கிறேன், இப்ப ஒரு 65 67 அப்படி இருக்கிறவங்க வந்து இப்ப நான் சொன்ன இந்த 2 வேலையும் கட்டாயம் செய்யணும். ஒன்று MCQக்கு ரெடி ஆகணும், அடுத்தது வந்து மெப் மார்க்கிங் செய்யணும். அவங்களும் பி ரிசல்ட்ல உள்ளவங்களும் அந்த வேலை செய்யணும். அடுத்ததா இப்ப சும்மா பொதுவா சொல்லுங்க, இப்ப பி ரிசல்ட் ஒன்று எடுக்கிறொத்த உங்களுக்கு இந்த இடைவிலக்கப்பட செஷன்ல கூட மார்க்ஸ் வருதா இல்லையா? இடைவிலக்கப்படும் கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. சச்சின் நண்டிக்கிறவங்க நான் கேக்குறேன், இடைவிலக்கப்பட செஷன் இருக்குதானே, அதுல எஸ் செட்ல போடுங்க எல்லாரும். கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒன்று எவ்ரி ஒன்ல போட்டீங்கன்னா நல்லா. எஸ், இடவிலக்கப்படத்துல வந்து வராது மார்க்ஸ் வார இல்ல. விளக்கப்படத்துல வந்து குறைச்சலா வரும் மார்க்ஸ். இங்கல அப்படியானவங்கள வந்து A B லெவல் வருது, A வராம B வருது. விவரணத்துல வந்து மார்க்ஸ் வருது இல்லே. அப்ப நான் இந்த குரூப்லயும் ஒரு இது போட்டு கேட்டேன், எல்லாருக்கும் ஹார்டான பகுதி என்னன்னா இடைவிலக்கப்படம் தான் போட்டிக்கு. இப்ப நான் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவேன் இன்ஷால்லா, இடைவிலக்கப்பட செஷனுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு அதுல அந்த விவரணம் எல்லாம் எழுதுற சின்ன ஷார்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை சரியா பிடிச்சு கொண்டீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு இடைவிலக்கப்படத்தை வந்து சரியா பெஸ்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இடைவிலக்கப்படத்துல ஒன்றுமே தெரியாதவங்களா, இனி தியரி ஒன்றுமே தெரியாதவங்களா இருந்தேன்னு சொன்னா நீங்க இந்த இடைவிலக்கப்பட ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல ஃபுல்லா ஃபெஸ்ட்லிந்து அப்படிக்கு டீப்பா அப்படி சின்ன பிள்ளைக்கு ஒரு இது விளங்கப்படு இதாக்குற மாதிரி உங்களுக்கு அப்படிக்கு டீப்பா டு இதை அங்கே விளங்கப்படுத்திட்டு போறேன். ப்ரொஜெக்ட் கிளாஸ், இடைவிலக்கப்பட ப்ரொஜெக்ட் கிளாஸ், அதில் ஜாயின் ஆகுங்க. இடைவிலக்கப்படம் ஒன்றுமே தெரியாதவங்க, தியரியே ஒன்றுமே தெரியாதவங்களா இருந்தால் அதில் ஜாயின் ஆகுங்க. அது டோட்டலாக அவரத்தில் 2000 தான். உங்களுக்கு ஃபுல்லாக அதெல்லாம் படிச்சுட்டு இன்னும் அது கிளாஸ் நடந்துட்டு தான் நீக்குது. அதை ஃபுல்லாக படிச்சு அதை ரெக்கார்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கோ நீங்களாம் கண்டினியூ பண்ணேலும். அதை ரெக்கார்டும் ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு லாஸ்ட்டாக பேப்பர் செய்வேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் மாதிரி நான் பேப்பர் சேர்த்தா நீக்கேன். இப்போ அவரத்தில் வந்து பேப்பரை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஒன்று வரும். தியரியும் கிளியராக படித்து பேப்பரை செஞ்சுண்டா அடுத்ததா ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் போடுவேன் நான். இடைவிலக்கப்பட செஷனுக்கு ஃப்ரீ கிளாஸ் உண்டு. அதில் வந்து ஃபுல்லாக அந்த விவரணம் எழுதுகிற மாதிரி இந்த அதெல்லாத்துக்கும் அந்த ஷார்ட் மெத்தட் இதை காட்டி தருவேன். நான் இடத்துல கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. ஓகே,
இந்த இடைவிலக்க படத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனையே ஆகுது அந்த பி ரிசல்ட் எடுக்கிறவங்க. அப்ப அவங்க வந்து என்ன செய்யணும் என்றால் பி ரிசல்ட்ல ஏற்க போய் இந்த இடைவிலக்க படத்துக்கு வந்து படிக்கணும். இப்ப இந்த இடைவிலக்க பட பகுதியை வந்து நீங்க கூட்டு என்றால் இப்போ மொத்தம் அது வந்து 20 மார்க்ஸுக்கு வரும். இடைவிலக்க பட செஷன் வந்து மொத்தம் 20 மார்க்ஸுக்கு வரும். அப்ப அந்த 20 மார்க்ஸுக்கும் வந்து நீங்க ஒரு 18 எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்றால் ஒன்று வந்து எப்படின்னா இனங்காணல் வரும். ஒன்று வந்து என்ன இனங்காணல், அதாவது ஒவ்வொரு சமவெளி சாய்வுகள், அதே மாதிரி அதில் உள்ள ஒவ்வொரு அந்த பயிர் நிலங்கள், மேட்நிலங்கள், இப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க இனங்காணத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல அடுத்ததா வந்து அதுல குறுக்கு பக்க பார்வை வரைய தெரியணும். அடுத்ததா இந்த அளவு திட்ட பகுதி உங்களுக்கு கிளியர் ஆயிக்கணும். அடுத்தது வந்து இனங்காணல் பகுதியில வந்து பௌதிக தொடர்பு, மானிட மானிட தொடர்பு, பௌதிக மானிட தொடர்பு, மானிட பௌதிக தொடர்பு, இதுகளை வந்து தொடர்படுத்தி கேள்வி எழுப்பி விட சொல்லி பார்த்து பிராக்டிஸ் ஆகணும். இப்படி செஞ்சுட்டு தான் நீங்க போயிட்டு ஒவ்வொரு வருஷத்தையும், அதாவது 2025 2011 வரைக்கும் உள்ள பாஸ் பேப்பரை எடுத்து ஒவ்வொரு பகுதியா அப்படி செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து கரெக்ஷன் பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பகுதி ஃபுல் கிளியர் ஒன்று வரும். இப்போ கட்டாயம் இடைவிலக்கப்பட பகுதி நீங்க கூட்டணும் என்றால் ஒரு வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இனங்காணுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி சரி அந்த தியரி வந்து நல்லா கிளியர் ஆகிக்கணும். இனங்காணல ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். இனங்காணல ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து செய்ய வேண்டியது வந்து தொடர்படுத்தி எழுதுறது, தொடர்படுத்தி பார்க்கறது. அதாவது பௌதிக தொடர்புன்னா என்ன? தரை தோற்றத்துக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு, அது வந்து என்ன? பௌதிக தொடர்பு. அடுத்தது வந்து என்ன? மானிட பௌதிக தொடர்புன்னு சொன்னால் அந்த தரை தோற்றத்துக்கும் அந்த குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப தரை தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குடியிருப்புகள் வந்து அமைக்கப்படுது. ஆனா அப்ப அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி மாண்ட தொடர்புல வந்து அந்த போக்குவரத்துக்கும் வலைப்பின்னலுக்கும் இடையிலான தொடர்பு கேட்டு வரும். பன் டைம்ல வந்து அந்தந்த இடங்கள் ஒரு சாய்வுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவடத்துல வந்து ஒரு கட்டடம் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கும். அப்ப மக்கள் வந்து அதிகமாக இருந்தாதான் நாங்க போக்குவரத்தும் அதிகமா நடக்குது. அந்த மாதிரி ஒன்று விஷயம் வந்து கூட இருந்தா தான் நாங்க இந்த விஷயம் கூடயா நடக்கு. அப்ப அந்த மாதிரி எங்களோட விளக்கம் வந்து வரும். அது மாதிரி எங்களுடைய விளக்கத்தை வந்து எழுதணும். இப்படித்தான் இது. அப்ப அதுல அந்த தொடர்புகளை நான் கொஞ்சம் வாங்கினேன் ஃபுல் விளங்கப்படுத்துவேன். இப்ப இடத்துல கொஞ்சம் ஷோர்ட்டா சொல்லிக்கு. ஓகே, அப்ப இது வந்து பி லெவல் உள்ளவங்க இதுக்கு போறதுக்கு இடைவிலக்கப்பட பகுதி கிளியரா ஈக்கோணும். அதுக்கு நீங்களை படிச்சுட்டு ஃபுல்லா வந்து இதை படிக்கிறதுக்கு ஒண்ணும். அடுத்த விஷயம் வந்து என்னென்றால் இந்த சி லெவல்ல ஈக்கிறவங்க ஏ லெவலுக்கு போக என்ன செய்யணும்ன்ற கேள்வி. அதுக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் எப்படியுமே எந்த வருஷமும் முக்கியமா வார யூனிட் சீக்குது. அதாவது ஒண்ணு என்ன? சனத்தொகை. இப்ப இவங்க வந்து பாருங்க, இப்ப நான் செல்றது வந்து என்ன? ஒரு சி லெவல்ல ஈக்கிற ஒரு புள்ள ஏ எடுக்கணும் என்றால் அவங்க என்ன செய்யணும்ன்றது நான் இப்ப சொல்றது. இப்ப அவங்க வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து என்ன பார்ட் 1 பேப்பர் நான் பார்ப்பேன். பார்ட் 1 பேப்பர்ல எம்சிக்யூல வந்து அவங்க ஒரு 25 மார்க்ஸ் கிட்ட வந்து எடுக்கணும். எப்படி சரி ஒரு 25 அப் பண்ணி ஒரு 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குள்ள மாதிரி அந்த வழியை செய்யணும். அடுத்து வந்து என்ன செய்யணும் என்றால் இந்த இடவிலக்கப்படத்துல ஒரு 16 சரி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இனங்காணல தொடர்புபடுத்தி அதெல்லாம் படிச்சுட்டு பாஸ் பேப்பரை செய்யுங்க. பாஸ் பேப்பரை செஞ்சு சரியா அதை ஃபுல்லா கரெக்ஷன் பாருங்க. பின்னுக்கு ஆன்சர் சீக்குமே பார்த்து விலை கொண்டீங்கன்றால் உங்களுக்கு எப்படியும் அதுல கூடும். பாஸ் பேப்பரை நீங்க செஞ்சீங்கன்னா கூடும். 16 மார்க்ஸை அங்கே எடுத்துக்கொள்ள பாருங்க. அடுத்தது வந்து நான் உலகப்படத்துக்கு சென்னேனே, உலகப்படத்துக்கு சென்ன மாதிரி அந்த கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி அவடத்துல 7 மார்க்ஸ் எடுக்க பாருங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க சரியா செஞ்சா 7 வரும். அடுத்ததா வந்து உள்ளது வந்து பின்னால் உள்ள கேள்வியில 30 மார்க்ஸுக்கு உள்ளது 15 2 செய்யணும். அதுல என்ன வரும்? நவீன படவரக்கலை, தரவு தகவல், அடுத்தது இளைய வரைப்பு, அடுத்தது இந்த வரைப்புல அந்த வட்ட வரைப்பு, பார் வரைப்பு, விலகல் வரைப்பு, நான் அதில் எக்ஸ்பெக்டட் இப்ப சொல்லுவேன். அப்ப அந்த விஷயங்களை வந்து அவத்துல அவங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். இப்ப அதை வந்து விதத்துல செய்யுங்க. அப்ப
வாங்கின டோட்டலா 30 மார்க்ஸ் வரதுக்குள்ள மாதிரி லேசா செய்யலும். அப்ப டோட்டலா வந்து பாருங்க இப்ப இவத்துல எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி, இப்ப ஒரு 30 30 60 76 84 மார்க்ஸ் வருது. இந்த 84 மார்க்ஸை நீங்க எடுக்கணும். நீங்க 100 இத பாக்குறீங்க. இப்ப இடத்துல நான் எப்படி சரி 84 மார்க்ஸ் எடுக்கணும். இப்ப அதுக்கு வந்து நான் செய்ய வேண்டியது எம்சிக்யூல வந்து எப்படி சரி ஒரு 30 எடுத்துக்கொள்ளணும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப சி லெவல் ஈக்கிற ஒருத்தர் வந்து எடுத்து பாருங்க, உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தந்திப்பாங்களே பேப்பர். இப்ப அந்த பேப்பர் எடுத்து பாருங்க, உங்களோட எம்சிக்யூல அங்கே எத்தனை வந்திக்குன்னு பாருங்க. நான் நினைக்கிற மாதிரி ஒரு சி எடுத்த ஒரு புள்ள என்றால் அவர்த்த உங்களுக்கு 22 20 மார்க்ஸ் அப்படி 19 அப்படி வந்திக்கும். அப்ப அவங்க வந்து அதை கூட்டுறதுக்குள்ள வழி நான் சொன்னேன். ஒரு யூனிட் இதை படிச்சுட்டு அதுல வந்து பாஸ் பேப்பரை செஞ்சு பார்க்கணும். அப்படி செஞ்சு பார்த்துட்டு ஒரு டேர்ம் எக்ஸாமெண்ட் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கூட வரும். எஸ், த்ரோன்னு போட்டிக்குது. ஒரு டேர்ம் எக்ஸாம் ஒன்று ஃபேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கூட வரும். அப்ப வந்து அந்த வேலையை செய்யணும். ரெண்டாவதா இந்த உலக படத்துல பாருங்க, ஒரு 2 3 மார்க்ஸ் வந்திக்கும். ஒரு சி எடுத்த ஒரு பிள்ளைனா 1 வந்திக்கும் 2 வந்திக்கும் அப்படி. அப்ப அவங்களுக்கு இந்த வேலையை நீங்க செஞ்சா 7 எடுத்துக்கொள்ளையிலும். அடுத்ததா இந்த 4வது கேள்விக்கு வந்து என்னண்டா, இந்த நவீன படவர கலை பகுதியை நல்லா கிளியரா படிச்சு கொள்ளணும். அதே மாதிரி வரைவு பகுதி வந்து லேசா அது லேசி, ஆனா அது ஒத்தரும் எடுத்து செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டா ஆகும் இல்லை. சில பேருக்கு அது செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டிக்கும். ஆனா சில பேர் நினைக்கிற வந்து அது பார்த்தா லேசி எங்களை செஞ்சு கொள்ளையிலுமேன்னு சொல்லி, அதனால அவங்க வந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்கிறல்ல. அப்படி நீங்க ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்காம போய்த்து எக்ஸாமுக்கு போய்த்து இருந்தேன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு அது கஷ்டமாகுற. அது எழுதி கொள்ள அது அந்த சமனம் இதோல எடுத்துக்கொள்ளதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமா ஷுவரா அப்படி நடக்குது. அப்ப அதால வந்து நீங்க நவீன படவர கலை பகுதி வந்து சாய்ஸ் பண்ணாத ஒருத்தர் ரெண்டு சொன்னா, நீங்க கட்டாயம் இப்பேலிருந்து இளைய வரைப்பு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். எந்த வருஷத்துல இளைய வரைப்புன்றதுல வந்து கேள்வி வருது. இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா இளைய வரைப்பு பகுதியை வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்கணும். இளையவரை பகுதியில வந்து படிச்சுக்கோங்க. அதை எப்படி வரைத ஃபெஸ்டிக்க வந்து அதை என்ன செய்யணும், அதுல கூடு இது கூட அதை வந்து வரிசைப்படுத்துறது அதெல்லாம் ஓடரா அந்த விஷயங்களை சரியா படிச்சுட்டு செய்யணும். அதை விலங்கெடுத்தா மட்டும் போதா, ஒரு 5 பயிற்சி சரி நீங்க இளையவரைப்புல செய்யணும். இப்ப இளையவரைப்புல பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்திருக்கும். அப்ப அதுல வந்து எடுத்து ஒவ்வொரு கேள்விகளா செஞ்சு பாக்குறேன். அப்ப இளையவரைப்பு பகுதியில உங்களுக்கு எப்படியும் ஒரு 15 தவறினா 14 மார்க்ஸ் இருக்கலும். அடுத்ததா வந்து இன்னொன்று செய்யணுமே, அதுல வந்து அந்த வட்ட வரைப்பு பார் வரைப்பு விலகல் வரைப்பு அதுல ஏதாச்சும் ஒன்று வரும். அப்ப அதுக்கு வந்து ஒரு 14 மார்க்ஸ் எடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 82 மார்க்ஸ் கிட்ட போயிடும். அடுத்ததா வந்து பார்ட் டூ பகுதியை நான் பார்ப்போம். பார்ட் 2 பகுதி பார்ப்போம். இப்போ சி லெவல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க கட்டாயம் கூட்டிக் கொள்ளணும் பார்ட் 1 பேப்பர் தான். இப்ப நீ சி லெவல்ல இருக்கிற ஒரு புள்ளைண்டா அவங்க மைக் போங்க, மைக் அன்மியூட் பண்ணாட்டி. ஓகே, இப்ப இவ்விடத்துல வந்து இந்த வேலை வந்து எல்லாரும் செய்ய பாருங்க. அடுத்த ஸ்டெப்பா வந்து பார்ட் 2 பேப்பருக்கு வந்து நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்றால், இப்ப சி லெவல்ல இருக்கிற ஒரு புள்ள இந்த வேலையை செஞ்சீங்க என்றால் பார்ட் 1ல நீங்க கூட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு வரும். நீங்க எடுத்து பேப்பர்ல சும்மா பாருங்க, உங்களுக்கு கட்டுரை பகுதி நீங்க ஏதோ எழுதிப்பீங்க. ஒரு சி எடுக்கிற புள்ளேண்டா கட்டுரை பகுதி ஏதோ எழுதிப்பீங்க. பார்ட் 1ல தான் உங்களுக்கு குறைஞ்சிக்கும். அப்ப அதனால வந்து எஸ், ஒவ்வொரு ஆக்களை ஒவ்வொரு மாதிரி மார்க்ஸ் போடு. பார்ட் 2க்கு நான் ஒரு மெத்தட் சொல்லித்தாரேன். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுதான். நீக்கு பார்ட் 2க்கு விட எழுதுற மாதிரி அது சொல்லித்தாரேனா. ஓகே, இப்ப இதுக்கு வந்து இந்த வேலை தான் இவத்துல நீங்க செய்யணும். அப்ப சி உள்ள ஒருத்தருக்கு வந்து கூட்டிக் கொள்ளையிடும். அடுத்ததா வந்து ஒரு WS லெவல்ல ஈக்கிற ஒரு பிள்ளை என்றால் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்ய வேண்டியது என்னென்றால் பார்ட் 2க்கு கொஞ்சம் ரெடி ஆகணும். பார்ட் 2 பகுதியை நீங்க கிளியரா விட எழுதுற ஃபார்மட்டோட கிளியரா படிக்க தெரியணும். அந்த வேலையை நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு இங்கல லேசா சீக்கி வரையிலும். அவங்க என்ன செய்யணுமெண்டா, பார்ட் 2க்கு வந்து முக்கியமா வரக்கூடிய பகுதி இருக்குது. ஒன்று வந்து என்ன, கைத்தொழில். அடுத்தது வந்து சனத்தொகை.
கேய்த்தொழில் சனத்தொகை. அடுத்தது வந்து இந்த அகவிசை அல்ல புறவிசை. இது ரெண்டும் கட்டாயம் படிச்சுக்கோங்க, இதுல எப்படியுமே வரும். அடுத்தது வந்து உள்ளது வந்து என்னன்னு சொன்னால், அப்போ ஒன்று பார்த்தோம் கெய்த்தொழில், அடுத்தது சனத்தொகை, அடுத்தது அகவிசை புறவிசை, அடுத்தது இந்த காலநிலை என்ற பகுதி. காலநிலையில வந்து காலநிலை மாற்றமும் வரும், காலநிலையும் வரும், இதெல்லாம் மிக்ஸா தான் நிக்குது. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், உயிர் பெருந்திணிவுல எந்த வருஷம் வருது கேள்வி ஒன்று பொதுவாக இலங்கையை தொடர்படுத்தி வரும், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற அந்த 7 உயிர் பெருந்திணிவுகள் ஒன்றை எடுத்து வரையலும். இந்த உயிர் பெருந்திணிவு என்ற பகுதியையும் படிக்கும். அதே மாதிரி அடுத்ததா வந்து உள்ள பகுதி தான் இந்த இயற்கை அனர்த்தம் இருக்கிற இந்த யூனிட். இந்த முறை கொஞ்சம் ஷுவர் பண்ணிடும். ஓகே, அப்ப இப்படி இந்த பகுதிகளை வந்து இப்ப நான் இது வந்து மெயினா ஃபோக்கஸ் கொடுக்கறது 2026 பேஜுக்கு. இந்த பகுதியில வந்து நீங்க கொஞ்சம் படிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது இதுதான், இந்த பகுதிகளை நீங்க படிக்கணும். அப்படி நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், உதாரணமா வந்து இந்த கைத்தொழில் பகுதியை நீங்க இப்ப படிக்க எடுத்துட்ட. ஓகே, அதிலையும் வந்து ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும். அதிலே படிச்சுட்டு அடுத்ததா நீங்க என்ன செய்யணும்டா, பாஸ் பேப்பர் எடுத்து அந்த பகுதியில் உள்ள கேள்விகளை செஞ்சு பார்க்கணும். அப்படி இப்படி கொஞ்சம் இந்த நான் சொன்ன இந்த கொஞ்சம் யூனிட்டை நீங்க ரிட்டர்ன் படிச்சு ப்ராக்டிஸ் ஆகினீங்க என்றால் ஒரு SWல ஒருத்தருக்கு லேசா சீக்கு வந்துடலும். கொஞ்ச நாளையில அவங்களுக்கு சீக்கு வந்துடலும் இந்த வேலையை நீங்க சரியா செஞ்சீங்க என்றால். அப்போ உங்களோட டைம் டேபிள் சார்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு நாளைக்கு வந்து கைத்தொழில் பகுதி யூனிட் படிக்கிறதுக்கு வந்து 40 நிமிஷம், சனத்தொகை யூனிட் படிக்கிறதுக்கு வந்து 40 நிமிஷம். அதே மாதிரி இங்க காலநிலையமா இந்த பகுதி படிக்கிறதுக்கு வந்து ஒரு 40 நிமிஷம். அடுத்தது அகவிசை புறவிசை இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு வந்து 40 நிமிஷம். அப்ப இப்படி இவரத்துல கிட்டத்தட்ட 6 யூனிட் சொல்லிக்கிறேன். அப்ப ஆறு யூனிட் படிக்கணும் 40 நிமிஷத்துல. அப்ப மூணு அவர் வந்து எடுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அவர் வந்து நீங்க ஜியோகிராஃபிக் ஒதுக்கி வச்சு ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு ஒரு சரியா ஒரு 10 நாளைக்கு மாதிரி நீங்க இப்படி என்ன கண்டினியூ பண்ணிட்டே போங்க. நான் இது சொல்லுவது SW ஒருத்தருக்கு அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போங்க. இதுல பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து ஒரு பேப்பர் ஒன்று ஃபுல் பேப்பர் ஒன்று எடுத்து ஒன்றுமே பார்க்காம அதுக்குள்ள விட எழுதுங்க. விட எழுதி சரி டைம் தான் நான் சரி கரெக்ஷன் பார்த்து தருவேன். அப்படி வந்து ஃபுல் பேப்பர் ஒன்று வேற ஏதோ ஒன்றையும் பார்க்காம பேப்பர் ஒன்றை நீங்க ஃபுல்லா எடுத்து செய்யணும். செஞ்சு கரெக்ஷன் பார்க்கணும். இல்லாட்டி ஸ்கூல்ல சரி கொடுத்து கரெக்ஷன் பாருங்க. முந்தைய விட உங்களுக்கு கூட வந்திக்கும். அப்படி நீங்க இந்த லெவல் இதை செஞ்சு இதை கூட்டி நீங்க அதுக்கு வந்ததுக்கு பின்னால அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும் என்றால், இடவிலக்கப்பட பகுதிக்கு கொஞ்சம் நல்லா கிளியர் பகுதியோட நல்லா எடுத்து எப்படியோ கிளாஸஸ் இருக்கும், வேற கிளாஸ் இருக்கும். அடுத்ததா இப்ப ஒண்ணுமே தெரியாதரனா இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் எடுத்து பார்க்கலும் இடவிலக்கப்பட செஷன் அப்படி எடுத்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுல எப்படி ஒரு இப்ப WS லெவல்ல இருந்த ஒருத்தரண்டா லேசா உங்களுக்கு பிக்கு வந்துடலும். இப்ப நீங்க இந்த விஷயத்தெல்லாம் நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் ஆனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள எப்படியுமே கேள்வி வரதானே எல்லா பேப்பர்லயும் பொதுவா. இப்ப இத படிச்சு ப்ராக்டிஸ் ஆகி நீங்க செஞ்சுட்டு இப்ப நீங்க இடத்துல ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கலுமா, 50 மார்க்ஸ் ஒன்று எடுக்கலுமா. அதுக்கப்புறம் MCQ வந்து கூட்ட பாருங்க. MCQல வந்து இப்ப நான் சொன்ன வேலையெல்லாம் செய்யுங்க. இப்ப இவ்விடத்துல சொல்லி WS லெவல் ஒருத்தர் அப்புறம் நீங்க அந்த MCQக்குள்ள அந்த வேலையை வந்து செய்யுங்க. செஞ்சீங்க என்றால் அங்கே இதாக்கி கொள்ளையிலும். ஓகே, இப்படிதான் இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். S இருந்தவங்க, W இருந்தவங்க, B இருக்கிறவங்க, C இருக்கிறவங்க, ஏக்கு போற மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் இவ்வளவு நேரத்தால சொல்லிக்கிறேன். இப்பதான் நாங்க பார்க்க போற இந்த முறை எக்ஸ்பெக்டட் பண்ற யூனிட் என்னன்னு சொல்லி. அடுத்ததா அவங்களோட டவுட்களை கொஞ்சம் போட்டு வைக்கலும். எல்லாருக்கும் நிறைய டவுட்டு மீக்குது. கொஞ்சம் மைக் மியூட் பண்ணி பேசினாலும் நல்ல எல்லாரும். GPSRSல வரும் இந்த முறை வரும். புள்ளி விரவியல் முறையுமே வரும். நான் இப்ப அடுத்ததா ஸ்லைட் மாத்த போறேன். அதுலதான் நீக்கி
ஓகே, இப்ப இவ்வளவு நேரமும் கைட் பண்ண உங்களோட நிலைமைய வந்து இப்படி கூட்டுற விஷயம். அடுத்ததா இன்னொன்று ஈக்குது என்னென்றால், இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண ஈக்கிற 30 டேஸ் ப்ரொஜெக்ட். 30 டேஸ் ப்ரொஜெக்ட்லயும் அவ்வளவு பேரும் சரியா வந்து ஜாயின் ஆகி படிச்சீங்கன்றால் அவங்களுக்கு வந்து ஷுவர் பண்ணேலும் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலும்னு சொல்லி சில அந்த 30 டேஸ் ப்ரொஜெக்ட் வந்து இப்போ மண்டே 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். 30 டேஸ் ப்ரொஜெக்ட் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். அது வந்து எப்படி போகுதுன்னு சொன்னால் ஃபுல் டே வந்து உங்களை கைட் பண்ற மாதிரி தான் நீக்கும். அப்படின்னா எப்படியோ நான் அது கேள்விகளை தந்து உங்களுக்கும் வேலையை தந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வாரேன்னா, ஒரு பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வாரேன்னா அதுல மெயினா வந்து ஒரு தாக்கம் ஒன்று இருக்கணுமே. அப்ப அந்த இது வந்து வாரது எதனால படிக்கிற இடம் படிக்கிற இதை பொறுத்து தான். அப்ப அங்கே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னா, இப்ப ஜியோகிராஃபி பாடத்துல நல்லா குறை எடுக்கிற ஒரு பிள்ளைன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜியோகிராஃபி பாடம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லாம இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த பாடத்துல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தா அவங்களுக்கு எப்படியுமே அந்த ஜியோகிராஃபி பாடத்துல கூட மார்க்ஸ் வரும். அஷுவர் பண்ணி சொல்லலும். ஓகே, இப்ப நாங்க எக்ஸ்பெக்டட பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மானிட புவியியல் பார்ப்போம். இப்போ இந்த மானிட புவியியல் எடுத்துன்னு சொன்னால் இதுல வந்து சனத்தொகை என்ற பகுதி எடுத்துன்னு சொன்னால் பொதுவாக எந்த வருஷமுமே சனத்தொகையில கேள்வி வந்துட்டே தான் நீக்கி. அதுல வந்து சனத்தொகை என்ன பகுதி எடுத்தாலும் அதுலயும் ஒவ்வொரு சாப்டர்ஸ் இருக்குது. அப்ப அதுல வந்து 2019 வந்து இடப்பெயர்வுல வந்து 2019 இடப்பெயர்வுல கேள்வி வந்திருந்த மாதிரி 2020 வந்து இறப்பு வீதம் பிறப்பு வீதத்துல கேள்வி வந்து 2020. அடுத்ததா 2021 வந்து நினைக்கிற மாதிரிக்கு இந்த முதுமை அடைத அந்த சாப்டர்ல கேள்வி வந்து 2022 அடர்த்தியில வந்து 2023 பிரமிட்ல கேள்வி வந்து 2024 வந்து இறப்பு வீத பிறப்பு வீதத்துல கேள்வி வந்து 2025 வந்து எதுல கேள்வி வந்து சொல்லும் பாபப்தர். 2025 யாரும் பாஸ் பேப்பரோட டச் இல்லைன்னு பாஸ் பேப்பரோட கட்டாயம் ஒரு டச் ஈக்கோணும் அவ்வளோ பேருக்கு. ஹியூமன் ஜியோகிராஃபி எப்படி படிக்கிற அது பாடமாக்குற கஷ்டமா இருக்குன்னு போட்டி கொத்தர். லேசானது ஹியூமன் ஜியோகிராஃபி தான். எல்லாமே ஒன்றோட ஒன்று டச் தான். நீங்க அந்த 10 நாள் மானிட புவியியல் வாரம் அதுல ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது எவ்வளவு லேஸ்ன்றது விளங்கும். ஜாயின் ஆனதுக்கு போறோம் அப்படி லேசானது மானிட புவியியல் தான். அதுல சில எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுற சில மெத்தட் இருக்குது. இப்ப மானிட புவியியல்னு சொல்றது வந்து கொஞ்சம் நாலேஜ் வச்சு நாங்க எழுதுறது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாம். அப்ப அதுக்கு வந்து சில ஷார்ட் ஆன்சர்ஸ் மெத்தட் சீக்குது. அதை நாங்க பிடிச்சி வச்சோம்னா லேசா மானிட புவியியல் எடுத்து 3 கேள்வி சாய்ஸ் பண்ணி செய்வீங்க. அப்ப அதை நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா பிடிச்சு கொண்டீங்கன்னா லேசா மானிட புவியியல்ல 3 கேள்வி எடுத்து சாய்ஸ் பண்ணி விடைய கொடுப்பீங்க. ஃபுல் மார்க்ஸ் அங்கேயே எடுத்துக்கொள்ள இவங்கள பௌதிக புவியில 2 தான் சாய்ஸ் பண்ணுவீங்க. அப்படிக்கு அதை லேசா கேளும் மானிட புவியியல் பகுதி செல்லுமாவம். 2025 சனத்தொகையில எந்த யூனிட்ல கேள்வி வந்த குடித்தொகை. பரம்பல் மேம். எஸ், குடித்தொகை பரம்பல்ல கேள்வி வந்திருந்து. குடித்தொகை பரம்பல்ல கேள்வி வந்திருந்த. ஓகே, அப்ப இந்த முறை 2026 வந்து ஒரு ஷுவர் பண்ணேலும் இடப்பெயர்வுல கேள்வி வரலாம். இடப்பெயர்வு அடர்த்தி அல்லது இந்த முதுமை அடைதல் அடுத்ததா பிரமிட்ல சம்டைம் வரையலும். இந்த 4 விஷயம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வந்து பொதுவா எல்லாருமே இந்த போன முறை நான் செஞ்ச யூடியூப் வீடியோ பார்த்து லீக்குதா வீட்டுல நான் என் குரூப்ல போட்டேன்னு நினைக்கிறேன். போன முறை நான் செஞ்ச செமினார்ட வீடியோ பார்த்தவங்க 2025 ஃபுல்லா பார்க்கல யாரும். 2025 பார்த்திப்பீங்களே, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
கட்டாயம் அந்த ரெக்கார்டை பாருங்க. அளவு பேரும் பார்த்தா அது அஸ்மா பாத்திக்குது, வேற ஷாஹினி பாத்திக்குது. ஓகே, நான் சொல்றது ஃப்ரீ செமினார்னு செஞ்சேன். இதே போல ஒரு ஃப்ரீ செமினார் செஞ்சேன் 2025. அந்த ரெக்கார்டை கட்டாயம் மிஸ் பண்ணாம அவ்வளோ பேரும் பாருங்க. யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணிக்குது. அந்த இதை வந்து கட்டாயம் அவ்வளோ பேரும் பாருங்க. அதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் 80% 90% அளவுல எல்லாம் வந்திருந்தேன். குலமா நீங்க பார்த்து படிச்சு கொள்ளணும். மத்ததா இப்ப இருக்கிற டைம்ல எல்லா யூனிட்டையும் படிக்க பாருங்க. எல்லாத்தையும் படிச்சு கொண்டு நான் சொன்ன யூனிட்டை கொஞ்சம் கூடியா கவனம் செலுத்தி பாருங்க. அதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓடரா இருந்து. ஓகே, அடுத்தது வந்து குடியிருப்பு. சேனல்ல நேம் வந்து நான் கொடுத்தது வந்து எடியூ ஃபேமிலி சேனல். இதுக்கு தான் கொடுத்தேன் ரெக்கார்டு. எடியூ ஃபேமிலி என்று அடிச்சு பாருங்க. எடியூ ஃபேமிலின் தமிழ். எஸ், அதுல ஃபுல்லா நிறைய விஷயம் போட்டிக்குது. நான் தமிழ் சப்ஜெக்ட் செஞ்ச செமினார், இங்கில ஜியோகிராஃபி எல்லாம் தான் போட்டிக்குது. உங்களுக்கு பார்க்கலாம். அதில் கொடுத்த யூனிட்லையும் நிறைய வந்து அதே மாதிரி என் ஃபைனல் செமினாரில் போன முறை ஜாயின் பண்ணாமல் இடத்துல ஈக்கும் லாஸ்ட் கட்டத்தில் வந்து. அப்போ அவடத்துலேயும் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஃபுல்லாக கொடுத்த கொஷின்ஸோடு எல்லாம் வந்து போன முறையும் வந்து தான். அதுக்கு முந்தின முறை செஞ்சது எல்லாம் ஃபுல்லாக கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொடுத்தேன். இப்போ என்ன கிளாஸை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு தெரியும், கேள்வி கொடுத்துட்டு சும்மா நோமலாக விடை கொடுத்துட்டு போகிறல்ல, ஃபுல் விட கொடுக்கு. நான் எல்லாம் ஃபுல் விட கொடுக்கு. இப்போ நான் அந்த விஷயமும் சொல்லி தருவேன். எப்படி நீங்கள் கட்டுரை பகுதியில் கேள்வி வந்தால் 2 மார்க்ஸே ஃபுல் எப்படி எடுக்கிற, அந்த 6க்கு 6 எப்படி எடுக்கிற விடை எழுதுகிற ஃபார்மட் சொல்லித்தாரேன். இந்த எக்ஸ்பெக்டட் யூனிட்களை காட்டிட்டு. ஓகே, அடுத்தது வந்து 2ஆவதா உள்ள எக்ஸ்பெக்டட் தான் வந்து என்ன, குடியிருப்பு. எனக்கு இந்த முறை இதில் ஷுவர் பண்ணேலும் குடியிருப்புல ஒரு கேள்வி போடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஷுவர் ஒண்டி இருக்குது. அப்போ அதால குடியிருப்பு பகுதியை கொஞ்சம் படிச்சுக்கோங்க எல்லாரும். அடுத்து நகராக்கத்தில் இந்த முறை வராது. போன முறை நான் சொன்னேன் நகராக்கத்தில் எப்படியும் ஷுவர் பண்ணி போன முறை வருமெண்டு. அப்போ அதை மாதிரி போன முறை நகராக்க கேள்வி என்ன 4ஆவது எதிர்பார்க்க, அதே மாதிரி 4ஆவதா நகராக்கத்தில் இருந்தேன். நான் அதை உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன். போன முறை என்ன டியூட் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கலும். அதோட நான் எனக்கு சேனல்லையும் போட்டிப்பேன். அடுத்ததான் நான் இவ்விடத்தில் உங்களுக்கு என் சேனலோட லிங்க்கை குரூப்பில் இப்போ போடியேன். அந்த சேனலில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும். நான் சேனல் லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுவேன். சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் சேனல் லிங்க். என் ஹியூமன் 10 days ப்ரொஜெக்டும் வந்து ஹியூமன் வாரம் வந்து கிளாஸ் வந்து 7 மணிக்கு தான் நடக்குது. ஃபுல்லாகவே டோட்டலாக 10 நாளையிலையும் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பேப்பர் கிளாஸ் தான் நான் செய்கிறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளையிலும். அது வந்து ஃபுல்லாக டோட்டல் நீங்கள் கெட்டோன்னா 10 நாளைக்கு 1500. அங்கே உங்களுக்கு லாஸ்ட் டைமாக ரெக்கார்டை வந்து கூகுள் ட்ரைவாக போட்டு உங்களோட எக்ஸாமு கிட்ட டைம்லேயும் ஃபுல்லாக தருவேன். அதை ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த டைமுக்கு தருவேன். ஆனால் இந்த டைமில் வந்து ஃபுல்லாக நான் ரெக்கார்டாக தாரலைன்னு சொல்லிக்குது. கிளாஸ் டைமில் வந்து எல்லாரும் ஜாயின் ஆகி படிக்கணும். ஃபுல்லாக அடுத்தது வந்து வெளியில் ஷேர் ஆகாத மாதிரி இருக்கணும். அதனால் ரெக்கார்ட் கொடுக்கறதா இல்லைன்னு தான் நான் பார்த்திக்கிறேன். இப்போ போன முறையும் லிங்க்கள் வந்து கொஞ்சம் ஷேர் ஆகிப்பட்ட, ரெக்கார்ட் கொடுத்த லிங்க்கள் வந்து கொஞ்சம் ஷேர் ஆகிப்பட்ட. அப்படி இந்த முறை இல்லாமல் கிளாஸ் டைமும் ஜாயின் ஆனவங்களுக்கு படித்து கிளியராக விளங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு வந்து ஆகவே சிச்சுவேஷன் கஷ்டமான ஒருத்தருண்டா அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இதை வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்படி தான் இந்த முறை கொடுக்கேன் ரெக்கார்டிங். இப்போ அதால் அந்த கிளாஸ் டைமில் எல்லாரும் ஜாயின் ஆகி படித்து கொள்வது நல்லா. 10 நாள் ஹியூமன் வாரம் ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கும். அதாவது இப்போ இந்த மண்டே, இந்த திங்கக்கிழமை 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் நடக்கும்.
10 நாளைக்கு பிறகு நீங்க பாருங்க உங்களோட மாநில புவியியல் பகுதியில நீங்க எந்த நிலைமையில இருந்தது எந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லி 10 நாள் முடிஞ்சதுக்கு பின்னால உங்களுக்கு பார்க்கலும். இப்ப போன முறை ஜாயின் பண்ணவங்கள்ட்ட உங்களுக்கு கேட்டு பார்க்கலாம் அது எப்படி நடந்த. அப்படி சில பேருக்கு சிலவங்கள தெரியுமா இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி கேட்டு பார்க்கலும். ஃபுல் கம்ப்ளீட்டா எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃபுல் கம்ப்ளீட்டா படிச்சு கொடுத்தேன். ஓகே, அடுத்ததா உள்ளது விவசாயம். விவசாயம் வந்து போன முறை நான் எக்ஸ்பெக்டெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்ப அதுவும் சொன்னது அந்த ரெக்கார்ட் லீக்கும் விவசாயம் வரவே இல்லை போன முறை. இந்த முறை வந்து யாரு டவுட் கேட்டா யார் சரி விவசாயம் நோட்ஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுமா? விவசாயத்தோட நோட்ஸ் ஓகே நான் குரூப்ல வந்து கூட பார்க்கிறேன். குரூப்ல என்ன ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல இருங்க. நான் இப்ப ஃப்ரீ கிளாஸ் குரூப் லிங்கையும் போடியேன். அப்படி அதுல இல்லாதவங்க இருந்தா அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. ஓகே, அடுத்ததா இப்ப லிங்க போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்களையும் மீட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல வந்து 2 விஷயங்கள் ஃப்ரீயா செய்யக்கேன்னு ஒன்று வந்து உங்களுக்கு இடவிலக்கப்படத்துக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போடுவேன். கட்டாயம் அதுல எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. எல்லாருக்கும் அது யூஸ் ஆயிருக்கும். இது சேனல் இப்ப லிங்க போட்டிக்கிறேன் என்ன ஃப்ரீ கிளாஸ் லிங்க் அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளும். அடுத்ததான் இந்த 10 நாள் ஹியூமன் ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து 1500 ஃபீஸ். இப்போ 30 நாளைக்கும் ஒரு டைம்ல நீங்க ஜாயின் ஆகுறேன்னு சொன்னால் 4000 கட்டி ஜாயின் ஆவேலும் 30 நாளைக்கும். இல்லைன்னா நீங்க இப்ப 1500 கேட்டுக்கிட்ட அங்கே 4500 வர அப்ப அந்த டைம்ல 500 உங்களுக்கு கூட வரும். அப்ப அதால டோட்டலாவே 30 நாளைக்கும் சேர்த்திய 4000 கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் உண்டு இக்கவுண்ட்ல. 10 நாளையிலயும் ஒவ்வொரு யூனிட்டும் ஃபுல் கிளியரா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லா அதுல எப்படி நடக்கிறேன்னா யூனிட்டை தந்தும் அதுல சும்மா நோட்ஸை விளக்கி அப்படி போனது இல்ல. இது எப்படி என்று சொன்னால் 10 நாள் மானிட புவியியல் வாரமும் வந்து அதுல வந்து ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். இப்ப நான் உங்களுக்கு போன முறை என்ன டியூட்டை போட்டு காட்டுவேன். இப்ப லாஸ்ட்டுக்கு அதான் வேலை தான் இருக்குது அதை போட்டு காட்டுவேன். ஃபுல்லா ஆங்கின வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து விளங்கப்படுத்தி ஃபுல் ஆன்சரா தார மாண்ட புவியல்ல எந்தெந்த கேள்விகள் வருமோ எல்லாமே தொகுத்திக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தந்து அப்படியே விளங்கப்படுத்துற மாதிரி ஒரு பேப்பர் கிளாஸ் மாதிரி ஃபார்மட்ல தான் போதும். கிளாஸ் டைம் வந்து நைட் 7 மணி நடக்கும். டெய்லி நைட் 7 மணி 30 நாள் தொடர்ச்சியா நடந்துட்டே போகும். 30 நாள் தொடர்ச்சியா நடக்கும். 7 மணி நடக்கும். எஸ் நைட் டைம்ல தான். எஸ் அடுத்ததா வந்து உள்ளது சுற்றுலா கைத்தொழில். இந்த முறை ஒரு எதிர்பார்க்கல உள்ள ஒன்றுதான் சுற்றுலா கைத்தொழில். அடுத்தது கைத்தொழில வந்து போன முறை நான் சொன்னேன் உற்பத்தி கைத்தொழில வரும் சொல்லி. போன முறை சொன்ன மாதிரி அதுல தான் கைத்தொழில நிறைய அப்ப அதுலயே நான் சாய்ஸ் பண்ணி தான் கேள்வி கொடுக்குறேன். யூனிட்டை மட்டும் செல்ல அப்ப அப்படி அது வரும். மற்ற இந்த முறை கனிய வளத்துல எதிர்பார்க்கலும் ஏதோ ஒரு கனிய விலை இப்ப வந்து மெயினா உலகத்துல வந்து நடக்கிற மாதிரி பாக்குற டைம்ல இந்த கனிய விலை தட்டுப்பாடு இருக்குது. இப்ப இந்த முரண்பாடுகள் பிரச்சனை காரணமாக பயில வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் இந்த டைம்ல நிலவின. அப்ப அதால சும்மா ஒரு கெஸிங்ல ஒன்று உள்ளது வந்து என்னன்னா இந்த முறை கனிய வளத்துல வந்து கேள்வி வர பெட்ரோலியம் இரும்புருக்கு இதுகள் ஈக்குது. பயில ஏதோ ஒரு கனிய வளத்துல ஒரு கேள்வி ஒன்று சம்டைம் போட சான்ஸ் உண்டு. அடுத்ததா வந்து பிராந்திய அமைப்புகள் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா கூடையா டேட்ல உள்ளதுதான். மெயினா இந்த அமைப்புகள் ஆசியன் அமைப்பு இதுகள். அதனால வந்து இந்த முறை அதுல ஒரு கேள்வி சம்டைம் போடலும். அடுத்ததான் நான் போன முறை பூகோளமயமாக்கம் தான் எதிர்பார்க்க லாஸ்ட் கொடுத்தது. அதே மாதிரி பூகோளமயமாக்கம் கேள்வி 8வது கேள்வியா இருந்தேன். இந்த முறை பூகோளமயமாக்கம் ஷுவர் பண்ணலாம். இந்த முறை வர சான்ஸ் ஒன்று நல்ல குறைச்சல்.
இப்படித்தான் மானிட புவியியல்ல வந்து உள்ள எக்ஸ்பெக்டட் யூனிட்ஸ். அடுத்ததா நாங்க பார்ப்போம் பௌதீக புவியியல் உள்ள எக்ஸ்பெக்டட் யூனிட்ஸ் இந்த முறை வரக்கூடியது. பயில வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த முறை அகவிசையில வந்து ஒரு கேள்வி, அதாவது புறவிசையிலையும் வந்து வர சான்ஸ் நீக்குதுங்க, தர போட்டிக்குது. புறவிசையில வந்து ஒரு அதாவது தரைகீழ் நீர் செயற்பாடு தொடர்புடையது பனிக்கட்டி இதுகளே சரி ஒரு கேள்வி. புறவிசையில சம்டைம் போடையிலும் இன்னைக்கும் ரைட் ஒன்று தான் வரணும். இது டைப் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஒன்று போயிட்டீங்கன்னா புறவிசைக்கு வந்து வர எதிர்பார்க்கலும், அது அகவிசை வந்து சம்டைம் வரும் என வராம இருக்கவும் மேலும். அடுத்தது இந்த முறை பாறையில வராது, மண்ணண்ட பகுதியில வரையலும். மண்ணண்ட பகுதியில வரையலும், இந்த மண்ணரிப்போடு தொடர்படுத்தி மண்ணண்ட பகுதியில வந்து வரலாம். அடுத்தது வந்து புவி தொகுதி ஃபர்ஸ்ட் கேள்வியா வர சான்ஸ் உண்டு இருக்குது. அடுத்தது காலநிலை மாற்றம் இந்த முறை வராது. அப்ப அதை நான் போன முறை சாய்ஸ்ல கொடுத்த போன முறையே வந்த காலநிலை மாற்றத்துல வராது. காலநிலையில வந்து இலங்கையின் காலநிலையில சம்டைம் இந்த முறை போட சான்ஸ் உண்டு இருக்குது. அடுத்ததா இந்த முறை கொஞ்சம் கூடிய எதிர்பார்க்கையில உள்ள ஒரு பகுதி தான் நீர். நீர்ல வந்து இந்த முறை கேள்வி வரலாம் வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா உயிர் பெருந்திணிவு. உயிர் பெருந்திணிவுல வந்து 7 உயிர் பெருந்திணிவுகள், அதோட எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இந்த ஈரநிலம் அந்த பகுதியில கேள்வி சம்டைம் இந்த முறை போட சான்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது பொதுவாக வந்து போன முறை இந்த முறை இந்த இயற்கை அனர்த்தங்கள் கூடையா நடக்கிறத பார்க்கலும். அப்ப அதனால இந்த மண்ணண்ட பகுதியோட தொடர்படுத்தி மண்ணரிப்பு அப்படி வாரத்தோட இந்த இயற்கை அனர்த்தத்துல இந்த விஷயங்களை தொடர்படுத்தி ஒரு கேள்வி வந்து இந்த முறை போட சான்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்ததா வளம் இந்த சூழலியல் நிறுவனங்கள் வரவே இல்லை. அதால இந்த முறை அதுகளோட ஒன்றும் வராமங்கில சூழலியல் நிறுவனம் என்ற கேள்வி லாஸ்ட் கேள்வியா வர சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்ப அதாலே கொஞ்சம் அந்த பகுதியை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா செய்முறை புவியியல். செய்முறை புவியியல் பகுதியை பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நவீன படவர கலை. நவீன படவர கலையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த முறை உங்களுக்கு நவீன படவர கலையில போன முறை வந்து 2022 பார்த்தேன்னு சொன்னா GISல மட்டும்தான் வந்த 2022. அடுத்த 2023 வந்து எதை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் GPS போட்டாங்க. 2024 2 கலந்து மிக்ஸா வந்துச்சு. 2025 வந்து நவீன படவர கலையில வந்து நவீன படவர கலை என்றால் என்ன, இப்படி அந்த பொதுவா அந்த பகுதியில கேள்வி வந்த இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும் GISல தனி இல்லைன்னா RSல தனியா அப்படி தனியா GPS தனியா அப்படி வர சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்ப நான் போன முறை சொன்னேன் மிக்ஸா தான் வருமென்று, அப்படித்தான் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த முறை அப்படி தனியா ஒரு இதை தந்து அப்படி கேள்வி வரையிலும். ஆனா எப்படியுமே நவீன படவர கலையில கேள்வி வரும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா தரவு தகவல். தரவு தகவலை பார்த்தேன்னு சொன்னால் 2024 வந்து 23 வந்து 22 தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது. போன முறையும் தரவு தகவல்ல வந்து அந்த மெயினா 2ஆம் நிலைத்தரம் 1ஆம் நிலைத்தரம் இந்த நேர்காணல் இதுகளை போட்டு வந்துருந்துச்சு. இந்த முறையும் எங்களுக்கு தரவு தகவல்ல எதிர்பார்க்கல. அடுத்ததா செய்முறை புவியியல் அறிமுகம் என்ற செப்டர், அதாவது இந்த இடவிலக்க படம் கருப்பொருள் படம் அந்த பகுதியில வந்து இந்த முறை கேள்வி உண்டு எதிர்பார்க்கலும். அடுத்ததா எந்த வருஷமே 20 மார்க்ஸ் வரக்கூடியதான் இந்த இடவிலக்க படம் தேசப்படம் என்று சொல்றது. இதுவும் எப்படியுமே 20 மார்க்ஸுக்கு ஷுவராகவே வரும். அதில் வந்து பார்த்தேன்னு சொன்னா நான் என் ஃபைனல் செமினார்ல 30 செமினார்ல 10 நாள் செய்முறை புவியியல் வாரத்துல வந்து இடவிலக்கப்பட பேப்பர்ஸ் வந்து ஒரு 5 பேப்பர்ஸ் கிட்ட செய்வேன். இப்படியோ அவடத்துல 2 நாளைக்குள்ள 5 பேப்பர்ஸ் செய்யற மாதிரி தான் அது நடக்கும். அவடத்துல வந்து ஃபுல்லா இடவிலக்கப்பட பகுதியை நல்லா கிளியர் ஒன்று பண்ணுவேன். அதில் வந்து மெயினா வந்து பார்த்தேன்னு சொன்னால் பொதுவாக விவசாயம் நில பயன்பாடு இடைத்தொடர்புகள் கேட்டு வருது. வளமையா அந்த லாஸ்ட் கேள்வியா மானிட நடவடிக்கை அல்லது நில பயன்பாடு அல்லது அந்த நில பயன்பாடு வந்து இங்கே வந்து மட்டுப்படுத்தப்பட்டமைக்கான காரணிகள் 2024 வந்து நான் எக்ஸ்பெக்டா கொடுத்தேன். அதே போல 2025 வந்து
அந்த நில பயன்பாடு கேட்டு வந்துச்சு. இந்த முறை வந்து மட்டுப்படுத்தப்பட்டமைக்கான காரணிகள் அப்படி இந்த முறை கேள்வி வந்து லாஸ்ட் கேள்வி அப்படி வர சான்ஸ் இருக்குது. அப்ப அந்த இடைவிலக்கப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கட்டாயம் முக்கியம். பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து நீங்க செய்யணும். நீங்க விட எழுதி பார்க்கணும். இல்லாம உங்களுக்கு அந்த பகுதியை வந்து கூட்டிக் கொள்ளையலாம். அவங்களுக்கு அந்த பகுதியை கூட்டிக் கொள்ளையலாம். அடுத்தது வந்து மெப் மார்க்கிங். மெப் மார்க்கிங்க்கு வந்து நான் என்ன செய்யணும் என்ற விஷயம் சொல்லி தந்தேன் செய்முறை புவியியல்ல. அது 10 மார்க்ஸ்ல 7 எப்படி எடுக்கிறேன் விஷயம். அடுத்தது வந்து வரைவுகள் பகுதி. வரைவுகள் பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இலை வரைவு வந்து 2026ல 2026ல வந்துச்சு. 25, 24, 23 அதுல வந்து ஃபுல்லாவே இது பேப்பர்ஸ் வந்ததை பார்க்கலும் எங்களுக்கு. இது இளைய வரைப்புல பதால இந்த முறை இளைய வரைப்புல கேள்வி ஒன்று எங்களுக்கு ஷுவர் பண்ணிலுமே. அதனால இளைய வரைப்பு நல்லா ப்ராக்டிஸ் ஒன்று கொடுங்க. இளைய வரைப்பு வந்து சரியா உங்களுக்கு விளங்கினண்டா லேசி மார்க்ஸ் வந்து குயிக்கா எடுத்துக்கொள்ளும். அதுக்கு இதுவும் அதுல வந்து அந்த ஏதோ அதுல வந்து இருக்கிற முனைப்பான அம்சம் அதுல வந்து உங்களுக்கு விளங்கி கொள்றது என்ன இப்படித்தான் வார ஒரு கேள்விதான் அந்த எழுதுற மாதிரி வரும். மத்தக்கு ஃபுல்லா அந்த அட்டவணை அடிச்சு அதுல அந்த டிக் பண்ணி மார்க் பண்ணி அந்த வரைவு கீறு மட்டும்தான் நீக்கி. அப்ப அந்த இளைய வரைவு பகுதியில கொஞ்சம் கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகுங்க. இளைய வரைவு கட்டாயம் படிங்க எல்லாரும். அதுல ஒரு கேள்வி போடையிலும். அடுத்ததா இந்த முறை விலகல் வரைப்புல வந்து கேள்வி வரையிலும். அந்த மீடிரன் வலை வரைகிறது அதுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து இலங்கையின் கடல் வளையங்கள் விலங்கல்ல சொன்னது அந்த இலங்கையிட வரைவு படம் அதை பத்திலாம் வராதா? கரை அது தோற்றம். போன்ற இடஹணிய படம். இடஹணிய படம் இப்ப நீங்க எதுல கேக்குது? நான் இப்ப படிச்சு தர்றது வரைவு. வரைவு பகுதியில இலங்கை படம் வந்து வாரது இடஹணிய படம். அப்ப அது நான் போன முறை கொடுத்தது எக்ஸ்பெக்டட்ல குரூப் சேனல்லையும் போட்டேன் நான். அப்படியா நிறைய பேர் ஆவி படிச்சுட்டு போனாங்க லாஸ்ட் கட்டத்திலயும். இடஹணிய படம் இந்த முறை வராது. அந்த போன முறை வந்துச்சு. அதே மாதிரி இந்த முறை வந்து ஷுவர் பண்ணேலும் விலகல் வரைவு இந்த முறை ஷுவர் பண்ணேலும். அடுத்ததா வந்து இளைய வரைவு எது விலங்கல்ல எஸ் பிரிக்கை வரைவு வரையிலும். பிரிக்கை வரைவு இந்த முறை வரையிலும். அடுத்ததா வந்து அடுத்தது இந்த பல்கோட்டு வரைவு வந்து வரத்துக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது. கூம்பக வரைவு வர சான்ஸ் ஒன்று இருக்குது. இப்ப இடத்துல எது எது வருமென்று சொன்னா இளைய வரைவு வர சான்ஸ் ஒன்று இருக்குது. வட்ட வரைவு வர சான்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது விலகல் வரைவு பெஸ்டோட சாய்ஸ்ல உள்ளது விலகல் வரைவு. அடுத்தது இந்த சதை திரட்டு மீடிரன் அப்படி இந்த விஷயங்கள் வரும். இப்ப நான் சொன்னதுகள்ல வரத்துக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்ப இப்படித்தான் நம்மளோட பேப்பர் வந்து அமையப்பெறுது. சமகனிய படம் வந்து வரவும் மேலும் சமகனிய படம் வரவும் மேலும் இது விடத்துல இன்க்ளூட் பண்ணப்பட்டில்ல. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுலயும் இப்ப நீங்க எல்லா வரைக்கும் போட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு ஆவிலுமே. அப்ப அதால ஒரு குழப்பம் உண்டு. அதால கொஞ்சம் விலகல் வரைப்பு கூடையா படிங்க. அதே மாதிரி இங்கல இளைய வரைப்பு வந்து கொஞ்சம் கூடையா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்தது ஈத்தான் இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் டீடைல்ஸ் அப்படி ஜாயின் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு இதுல பார்த்து ஜாயின் பண்ணி கொள்ளையிடும். இப்ப நான் உங்களுக்கு என் ஃபைனல் செமினார் போன முறை ஃபைனல் செமினார்ட டியூட்ல மாண்ட புவியல் டியூட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். இதே மாதிரி பௌதிக புவியல் கொஞ்சம் டவுட்கள் இருந்தா கொஞ்சம் இப்ப மெசேஜ் போட்டு வைங்க. நான் இப்ப கிளாஸ் வந்து முடிக்கணும். 9 மணிக்கு வேறொரு கிளாஸ் லிங்க் கொண்டு கொடுக்க இருக்குது. மிஸ் வானிலை இதெல்லாம் வரும் தானே?
எது விலங்கல்ல இது வந்து இது வானிலை ப்ரொஜெக்ட் விலங்குல கேட்டது நீங்க. கிளாஸ் வந்து ஒரு 1.5 hour மாதிரி நடக்கும். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா 8:30 சம்டைம் 9 மணி வரைக்கும் நடக்கும். அதே போல நான் மார்னிங்ல இருந்து இந்த நாளைக்கு இந்த யூனிட்ல இந்த செஷன் தான் படிக்கணும்னு அந்த டைம் பிரிச்சு தருவேன். அப்ப அதுக்குள்ள மாதிரி படிச்சுட்டு போவோம் எல்லாரும். ஓ, ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ்ல எது வருமென்றால் இந்த மந்தோட இதோட இது லாஸ்ட் ப்ராஜெக்ட் கிளாஸ், ஃபைனல் செமினார். இதுல தான் ஃபுல்லா எல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் ஃபுல் ஆன்சர்ஸ் கொடுப்பேன் இந்த 30 நாள் ப்ராஜெக்ட் கிளாஸ்லயும். அதுல வந்து நான் ஃபுல்லா ஜிஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ்ல வர கேள்விகள் எல்லாம் தாரு. அப்ப அதுல எழுதி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மார்க்ஸ். எஸ், பேப்பரை பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு பார்க்கலும் இதுல முதலாவது இந்த அடர்த்தியில கேள்வி வந்து அது ஃபர்ஸ்டோட கொடுத்த ஒரு எக்ஸ்பெக்டட் பாருங்க. அடுத்ததா இங்கல கொடுத்தேன் குடியிருப்புல வந்து வரல. இந்த முறை சுவர் பண்ணேன் குடியிருப்புல. அடுத்ததா இந்த நகராக்கத்துல கேள்வி வந்த 3வது எதிர்பார்க்கையில எப்படி மயிலே 2வது கேள்வி நகராக்க வந்த. அப்ப 2 இதுல 20 மார்க்ஸ் இருக்கு. இதுல வந்த கேள்வி அதே கேள்வி ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கலும் நகரமயம் குறைக்கான காரணம் நகரமயமாக்கம் என்றா என்ன இதே கேள்விதான். நீங்க இது கொண்டுதான் வந்திருங்க. அடுத்ததா வந்து கைத்தொழில வந்து பார்க்கலும் உங்களுக்கு உற்பத்தி கைத்தொழில் வந்து கேள்வி வந்திருந்த போன முறை உற்பத்தி கைத்தொழில் இங்களை கொடுத்தேன். இந்த கைத்தொழில் உற்பத்தி கைத்தொழில் இங்கே எப்படியோ இந்த கேள்விகள் கொஞ்சம் வந்திருந்துச்சு. இது அடுத்த 3வது. அப்ப பாருங்க 3 கேள்வி விடத்திலே அவங்களுக்கு சாய்ஸ் பண்ணி 3 மார்க்ஸ் மெடிக்கலும். அடுத்ததா பாருங்க 5வது எதிர்பார்க்கை லாஸ்டா கொடுத்தது பூகோளமயமாக்கம். இதே கேள்விதான் இருந்த பூகோளமயமாக்கத்துல பாருங்க. அப்ப இவ்விடத்துல 4 கேள்வி அவங்களுக்கு எழுதலும். இந்த அமைப்புகள்ல கேள்வி வரல. எஸ், அப்ப இந்த மொத்தம் 4 கேள்வி ஃபுல்லா கொடுத்தது வந்திக்குது. 10 நாள் ஹியூமன் 4 கேள்வி ஃபுல் வந்திக்குது. இப்ப பாருங்க அவங்களால 20/4 80 அடிக்கலும். ஆனா இவ்விடத்துல செய்யணும் அவங்க 3 கேள்வி தானே, மேக்சிமம் 3 தான் நீங்க செய்யணும். இப்ப அவ்வளவு பேரும் ஹியூமன்ல வந்து 3 இதையும் செஞ்சுட்டு போனாங்க. ஓகே, அடுத்து நான் புதிய புவியியல வந்து பார்ப்போம். என்னன்னா இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் ரெக்கார்ட் வந்து அந்தந்த நாளைக்கு ஷேர் பண்ணல. அது நிறைய பேர் ஷேர் ஆகு. அதால
நான் வந்து அத உங்களோட இப்ப நீங்க எல்லாரும் டைம் ஜாயின் ஆகி படிச்சதுக்கு போறோம் அவங்களுக்கு வந்து டைம் ஒண்டி இருக்குன்னு இப்ப உங்களோட எக்ஸாம் வந்து நடக்க இப்ப சில பாடங்கள் முடிஞ்சதுக்கு போறோம் வந்து ஜியோகிராஃபி பாடத்துக்கு வந்து நீங்க ரெடி ஆகுற டைம்ல ஃபுல்லா அந்த ரெக்கார்டை வந்து கூகுள் டிரைவ்ல போட்டு சென்ட் பண்ணுவேன் அதுல உங்களுக்கு பாக்கியது ரெக்கார்ட் தருவேன் தராமண்டியில ரெக்கார்ட் தாரு அது கிளியரா உங்களுக்கு கிடைக்கும் ரெக்கார்ட் ஓகே டவுட் இருந்தேன்னா குயிக்கா போடுங்க எல்லாரும் ஓ 2027 பேட்சுக்கு வந்து இப்ப கிளாஸஸ் வந்து ஜூன் 10 ஸ்டார்ட் ஆகுது 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன்னு சொன்னால் அதுல ஜாயின் ஆயிக்கோங்க 2027க்கு ஃபெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூன் 10 இட்ஸ் ஓகே உங்களுக்கு கேளும் பௌதிக புவியியல் பாறையில தான் ஸ்பெஸ் கேள்வி வந்திருந்த பாறையில 3 வகை தோற்றம் இந்த பகுதியில் இந்த கேள்விகள் தான் வந்த ஃபர்ஸ்ட் கேள்வியா அடுத்தது பாக்கேலும் ரெண்டாவதா கொடுத்தேன் ரெண்டாவது கேள்வி எரிமலையில கேள்வி வரும்னு சொல்லி இது ஃபுல்லா எரிமலை தான் இதான் ரெண்டாவது கேள்வியா இருந்தது அடுத்தது வந்து கொடுத்தது வந்து காலநிலை மாற்றம் கொடுத்தேன் இலங்கை காலநிலை வராதுன்னு சொல்லி அதோட காலநிலை மாற்றம் கொடுத்தேன்
அதேதான் மூணாவது கேள்வியா வந்த காலநிலை மாற்றம் என்றால் என்ன, செல்வாக்கு செலுத்துறது விளைவு. மூணாவது கேள்வி அதே ஃபார்மட் தான். அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டட்ல கொடுத்தது வந்து சூழல் தொகுதி வந்து கொடுத்தேன். இந்த இது ஆறாவதா கொடுத்து எதிர்பார்க்க ஒரு கேள்வி இலங்கையீடு சூழல் தொகுதியில தான் கேள்வி வந்திருந்த. இலங்கையீடு சூழல் தொகுதி, காட்டு சூழல் தொகுதி, இது அதில் உள்ள பண்புகள் கேட்டிருந்த. அதே கேள்வி அதே ஃபார்மட் தான், இதுகள் தான் வந்திருந்த. அடுத்ததா வந்து இவ்வளவுதான் கேள்வி. அப்ப 4 எக்ஸ்பெக்டட் இவரத்துலயும் சரி, 4 எக்ஸ்பெக்டடும் இவரத்துலயும் சரி ஃபார்மட்ல தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இதுல கொடுத்த எக்ஸ்பெக்டடும் அதே விஷயங்கள் தான் இருந்தது. ஓகே, இப்ப நான் இதோட கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணியேன். கட்டாயம் சொன்ன மாதிரி இதை படிச்சீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் உண்டு எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.